பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மே 21 பழனி கிரிவலத்தோட கடைசி நாள். அதாவது அக்னி நட்சத்திர கழுவுன்னு சொல்லப்படுற சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு, மொத்தம் 14 கிரிவலம். இன்றைக்கி கடைசி கிரிங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்தது கிரிவீதியில். இந்த மாதிரி வித்தியாசமான காவடிகள்லாம் வந்து இருந்தது. மக்கள் கூட்டமும் கடம்ப மலர்களை வாங்கி பெண்கள் தலையில் வச்சுக்கிட்டு ஆண்கள் கையில் வச்சுக்கிட்டு நிறையா பேர் கிரிவலம் வந்தாங்க. ஃபேமிலியாக நிறையா பேர் வந்திருந்தாங்க. அங்கங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு இன்றைக்கி கிரிவலம் ஜாலியாகவே போச்சு. இந்த 14 நாள் கிரிவலத்தில் பழனி மலையை சுற்றி சஞ்சீவினி காற்று, மூலிகை காற்று வர்றதாக ஐதீகம். இன்றைக்கி கிரிவீதியில் இருக்க மும்மூர்த்திகள் சன்னதி, வனதுர்க்கை, வீரதுர்க்கை, மகிஷாசுரமர்தினி, அழகுநாச்சியம்மன் கோவில், ஐயப்பன் கோவில், பாத விநாயகர் கோயில் கிட்ட இருக்க மீனாட்சியப்பன் கோயில், எல்லா கோவில்லையுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. மலை மேலே போகிற கூட்டம் கொஞ்சம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் போல் நம்ம பாத விநாயகர் கோவிலுக்கு பின்னாடி போகிற அந்த படிப்பாதையில் தான் மக்களை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கிரிவீதியை சுற்றி நிறையா இடத்துல அன்னதானமும் இன்றைக்கி போட்டுட்டு இருந்தாங்க. காளிகாம்பாள் கோயில்கிட்ட போட்டுட்டு இருந்தாங்க, குறிஞ்சி விடுதிக்கிட்ட, ரோப்கார் ஸ்டேஷன் கிட்ட, இப்படி நிறையா இடத்துல அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க. கிரிவலம் வர்றது ஒவ்வொருத்தர் 14 கிரியுமே வருவாங்க. ஒரு சிலர் சித்திரை மாதத்தில் 3 கிரி, வைகாசி மாதத்தில் 3 கிரி அப்படி கூட வருவாங்க. அவங்கவுங்க இஷ்டப்பட்ட டைம் வந்து சுற்றிட்டு போவாங்க. காலையில் வர்றது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க இந்த மாதிரி சாயந்தரம் டைம் வந்து சுற்றிட்டு போவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை கிரிவலம் வந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.